மரோன் மடம் சியோன் ஃபெலோஷிப் சபையார் ஆகிய உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கருத்தரங்கை ஒழுங்கு செய்த ராஜ்குமார் மற்றும் மூப்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 2 முக்கியமான காரியங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். இனிமேல் சம்பவிப்பது என்ன? இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த உலகத்திற்கும் இனி என்ன சம்பவிக்க போகிறது? இந்த உலகத்தினுடைய முடிவு என்ன வண்ணமாக இருக்கும்? இவைகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதில் எல்லா காரியங்களையும் இந்த ஒரு நாளிலே நாம் பார்த்துவிட முடியாது. ஆகையினாலே இந்த காலை செஷனில் மதியம் வரைக்கும் சிலுவை முதல் நித்தியம் வரை தேவ திட்டம் என்ன என்பதை ஒரு இரத்தின சுருக்கமாக கண்ணோட்டமாக உங்களுக்கு நான் கற்றுத்தர இருக்கிறேன். மத்தியான வேளையிலே அதிலிருந்து ஒரு காரியத்தை மட்டும், சபை எடுத்து கொள்ளப்படுதல், சிலுவை முதல் நித்தியம் வரை அது ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாள் நடத்தக்கூடிய வேத பாடங்கள். ஆகையினாலே இது அத்தனை நாம் இன்றைக்கு போக முடியாது. காலையிலே சிலுவையிலிருந்து நித்தியம் வரை என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்பதை குறித்த சுருக்கமான ஒரு கண்ணோட்டம், அந்த வரைபடம் உங்களுக்கு வரும். அந்த வரைபடத்தை அடிப்படையாக வைத்து நான் உங்களுக்கு கற்றுத்தரும்போது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சற்று எளிதாக இருக்கும். மத்தியான வேளையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போது, எப்படி, யார் என்கிற காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே அதற்கு நமக்கு கிருபை செய்வாராக. சிலுவை முதல் நித்தியம் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருத்துவத்தின் 2வது நபர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. தேவன் ஒருவரே, அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற 3 ஆளுமைகளாக சதா காலமும் செயல்படுகிறார். 2வது நபராகிய குமாரன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக தேவ திட்டத்தின்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே தன் தெய்வீகத்தோடு மனுஷீகத்தை நிரந்தரமாக இணைத்து கொண்டவராக பூமியிலே மனிதனாக வந்தார். வந்து மனிதனாக வாழ்ந்து சர்வலோகத்தின் பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். சுமந்து நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். ஒரு வசன பகுதியை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 முதல் 4. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து வேத வாக்கியங்கள்படி நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் காஸ்பல், இதுதான் நற்செய்தி. ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல செய்தி என்ன? எனக்காக இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக தேவ திட்டம் இருக்கிறது. அதற்கு முன்பதாக இருக்கிற நடவடிக்கைகள் இருக்கிறது. அதை குறித்து நாம் விவரமாக போக வேண்டாம். சுருக்கமாக மட்டும் சில காரியங்களை பார்க்க இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பூமியிலே இருந்தது. அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து பரமேறினார். இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவருடைய 1ஆம் வருகையினுடைய பணி முடிவுற்றது. அதாவது மனுக்குலத்திற்கான ரட்சிப்பை உண்டாக்குகிற பணி, அதை நிறைவேற்றினார், பரமேறினார். இன்னொரு காரியத்தை நாம் பார்த்துவிட்டு அடுத்த காரியங்களுக்கு இடையிலே போகலாம். தேவ திட்டத்தை குறித்து பார்க்கும்போது டிஸ்பென்சேஷன்ஸ், நியம நிர்வாக கால அடிப்படையிலே வசனத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு முறை இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை
படைப்பு முதல் நித்தியம் வரைக்கும் தேவ திட்டத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முறை டிஸ்பென்சேஷன், அதாவது நியம நிர்வாக காலங்கள். தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த விதங்களில் செயல்பட்டார் என்பதை அநேக வல்லுநர்கள் 7 நிலைகளில் அதை பேசுகிறார்கள். இதிலே நித்திய கடந்த காலம், அதாவது மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த நித்தியமான காலம். மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே யுகா யுகங்களாக கணக்கற்ற ஆண்டுகளாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக அவருடைய மகிமைக்காக மனிதனை உருவாக்குகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை அறியாமையின் காலம் என்று சொல்லுகிறோம். அதாவது இன்னசென்ஸ், குற்றமில்லாமையின் காலம். படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்யாதவனாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறான். 3ஆம் அதிகாரத்திலே பாவம் பிரவேசிக்கிறது. அந்த பாவத்தின் விளைவாக ஆதாம் துரத்தப்படுகிறான். ஒரு நியாய தீர்ப்பு, துரத்தப்படுதல். துரத்தப்பட்டதற்கு பின்பு தேவனுடைய கிருபை விளங்குகிறது. அடுத்த நியம நிர்வாக காலத்திற்கு செல்லுகிறது, மனசாட்சி. இந்த மனசாட்சியின் காலத்திலே ஆண்டவர் மனிதர்களுடைய மனசாட்சி மூலமாய் மனிதர்களோடு இடைப்பட்டார். ஆனால் மனிதர்களுடைய சிந்தைகள் பொல்லாததாக இருந்தது. அங்கும் தேவ கோபாக்கினி வருகிறது, நோவாவினுடைய ஜலப்பிரளயம். அதற்கு ஜலப்பிரளயத்திலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு மனித அரசாங்கம், ஆதியாகமம் 9-11. முதலாவது காலம் ஆதியாகமம் 1-3, மனசாட்சியின் காலம் 4-8, மனித ஆளுகையின் காலம் ஆதியாகமம் 9-11. ஜலப்பிரளயத்திலே தப்பித்த நோவாவின் குடும்பம் பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் கையிலே அரசாங்கத்தை கொடுக்கிறார். மனிதனை கொல்லுகிறவரை கொலை செய்யலாம், அதாவது தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி மனித அரசாங்கம். அங்கும் தோல்வி வருகிறது. மனித அரசாங்கம் என்ன செய்கிறது? ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள அம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்குத்தத்தத்தின் காலம் ஆதியாகமம் 9 துவங்கி ஆதியாகமம் 12 துவங்கி தொடர்ந்து ஆதியாகமத்தினுடைய புத்தகம், சொல்லப்போனால் யாத்திராகமம் 19 தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறது வரைக்கும் வருகிறது. என்றாலும் அங்கும் தோல்வி ஏற்படுகிறது. வாக்குத்தத்தத்தின் காலத்திலும் தோல்வி ஏற்படுகிறது. இஸ்ரவேல் தேசம் அடிமையாகிறது. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து அவர்களை விடுவித்து செங்கடலை கடந்து யோர்தானை கடந்து அவர்களை புதிய தேசமாக உருவாக்குகிறார். நியாயப்பிரமாணத்தின் காலம் இது எதுவரை வருகிறது என்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் வருகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் வருகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்திலும் இஸ்ரவேலர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கிறிஸ்துவாகிய ராஜாவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள். ஆகையால் தேவ நீதி அவர்களுக்கு வரவில்லை, ராஜ்யம் வரவில்லை. இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லுகிறதும் இதே காலத்தில் தான் வருகிறது, இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் முடிவிலே. நியாயப்பிரமாணம் எதோடு முடிகிறது? பெந்தேகோஸ்தே நாளிலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதோடு சபையின் காலம் துவங்குகிறது. ஆவியானவரின் வருகை. இந்த சபையின் காலம் துவங்கினது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் சபையின் காலம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முடிய வரையுள்ள காரியங்கள் சபையின் காலமாய் இருக்கும். ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலர் சில காலம் அவர்கள் தேவ திட்டத்திற்குள் தேவ கவனிப்புக்குள் நேரடியாக இராமல் சபையின் மீது தேவன் தன்னுடைய கவனத்தை வைத்து இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார். இந்த சபையின் காலம் எப்போது முடிவடையும் என்று சொன்னால் சபை எடுத்து கொள்ளப்படுகிற போது முடிவடையும். இப்போ
அறியாமையின் காலம், இல்லை குற்றமல்லாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித அரசாங்கத்தின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், சபையின் யுகம், இல்லாவிட்டால் கிருபையின் யுகம். இந்த நியம நிர்வாக காலம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு முடிவடைகிறது. இந்த சபையின் காலத்திற்குள்ளே 7 சபைகளுக்குள் இருந்த காரியங்கள் எல்லா காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. சிலர் இதை 7 சபையின் காலங்கள் என்று சொல்வார்கள். அது சரியல்ல. 7 சபையிலே உள்ள காரியங்களும் இந்த 2000 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட சபை சரித்திரத்தில் 7 சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த சபையின் காலம் என்றைக்கு முடிவடையும் என்று நமக்கு தெரியாது. இனி அடுத்ததாக சபையின் காலம் முடிவடையும் போது சபை எடுத்து கொள்ளப்படுதல் என்கிற ஒன்றுதான் தேவ திட்டத்தில் அடுத்து நடைபெறக்கூடிய செயல். வேறு எதுவும் கிடையாது. இனிமேல் நடைபெற வேண்டிய முதலாவது தேவ திட்டத்தின்படியான, தீர்க்க தரிசன திட்டத்தின்படியான சம்பவம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகுதான் மற்ற காரியங்கள், தேவ திட்டத்திலே அதற்கு அடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறும். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஒரு உபத்திரவ காலம் இருக்கிறது. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லும்போது, இப்போது ஒரு விசுவாசி மரிக்கிறார் என்று சொன்னால் கல்லறையிலே அவருடைய சரீரம் போகிறது. இப்போது இந்த 2000 ஆண்டுகளாக மரிக்கக்கூடிய விசுவாசிகளுடைய சரீரம் கல்லறைக்கு செல்லுகிறது. அவர்களுடைய உள்ளான மனிதன் கிறிஸ்துவோடனே இருக்கிறது. பரலோகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுடனே இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நடைபெறும் என்று சொன்னால், இந்த கல்லறைகளிலே இருக்கிற பரிசுத்தவானுடைய சரீரம் அனைத்தும் உயிர் பெற்று எழும்பும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அடுத்ததாக உயிரோடு இருப்பவர்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ள வருவார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். இப்போது வந்தால் முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள், கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். அடுத்த நொடி பொழுதில் உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்படுவார்கள். சில வசனங்களை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே இருப்போம். வானத்திலிருந்து இறங்கி வருவார். எந்த வானத்திலிருந்து? மேலே 3ஆம் வானம். இந்த 3ஆம் வானத்திலிருந்து கிறிஸ்து எங்கு இறங்கி வருவார்? மத்திய ஆகாயத்திலே இறங்கி வருவார். மரித்த பரிசுத்தவான்கள், உயிரோடு மரிக்கிற பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவை சந்திப்போம். இதற்கு பேர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். 2வது வருகை அல்ல. 2வது வருகை என்று சொல்லும்போது அவர் பூமிக்கு மீண்டும் வருவதுதான் 2வது வருகை. முதலாவது வருகை எதை சொல்லுகிறோம்? முதலாக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக பூமியிலே வந்து இறங்கினார். 2வது வருகை என்றால் மீண்டும் பூமியிலே வந்து இறங்குவதுதான் 2வது வருகை. இங்கு கிறிஸ்து பூமிக்கு வருவதில்லை, நாம் கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போவோம். இது மத்திய ஆகாயத்திலே இல்ல வான மண்டலத்திலே நடைபெறும். இதுதான் அடுத்து நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வு. நாம் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனங்கள் இதே உண்மையை சொல்லுகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடைய வருகை என்று சொல்லும்போது சபையை சேர்த்து கொள்ளக்கூடிய வருகை.
இந்த சபை எடுத்து கொள்ளப்பட்டதற்கு பிறகு 2 விதமான காட்சிகள் நடைபெறப் போகிறது. நீங்கள் அங்கு படத்தில் பார்க்கிறீர்கள், ஒரு சிங்காசனம், ஒரு நடுக்கோடு, அதற்கு மேல் வானத்திலே பரலோகத்திலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் உண்டு, பூமியிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் உண்டு. சபை எடுத்து கொள்ளப்பட்டதற்கு பிறகு பரலோகத்திலே நடைபெறுகிறது இருக்கிறது, பூமியில் நடைபெறுகிறது இருக்கிறது. இந்த 2ஐயும் சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால்தான் தெளிவாக கர்த்தருடைய வருகையின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எளிதில் புரிவதற்கு அதில் இருக்கிற 3 காரியங்களை கவனித்தால் போதும். வெளிப்படுத்தின விசேஷம் அதிலே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனம், நீ கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. 1ஆம் அதிகாரத்திலே பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்ட யோவான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பரலோக தரிசனத்தை அவர் பார்க்கிறார். என்ன காட்சி? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கு திறவுகோலை உடையவராக இருக்கிறேன், எல்லாவற்றுக்கான அதிகாரத்தை உடையவராக ராஜாவாக இருக்கிறேன் என்கிற உண்மை. அதுதான் கண்டவைகள். இருக்கிறவைகள் என்று சொல்லும்போது வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே சபை பூமியிலே இருக்கிறது. சபை பூமியிலே இருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 7 சபைகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா, 7 சபைகளை குறித்து ஆண்டவர் ஆலோசனை சொன்னார். இது சபையின் காலகட்டத்திற்குரியது. சிலர் சொல்லுவார்கள் 7 சபையிலும் சபை சரித்திரத்தின் 7 காலகட்டங்கள் என்று. அப்படி அல்ல. 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன ஆலோசனைகள், வாக்குத்தத்தங்கள், எச்சரிப்புகள் சபையின் காலம் முழுவதற்கும் பொருத்தமாயிருக்கு. இது என்று வரைக்கு செல்லும் நமக்கு தெரியாது. ஆனால் 2-3 அதிகாரங்களிலே சபையின் காலகட்டம். இப்ப 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசல் கண்டேன், எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தம், இதோ ஏறி வா, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். நீ கண்டவைகள், இருக்கிறவைகள், இனி சம்பவிக்க வேண்டியவைகள். இனி சம்பவிக்க வேண்டியவைகள் சொல்லும்போது 4-5 அதிகாரங்களிலே குறிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை பரலோகத்தில் இருக்கிறது. பூமி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 ஆண்டு உபத்திரவ காலத்தை குறித்த சம்பவங்கள் இருக்கிறது. அதிலே 6 முதல் 9 அதிகாரங்களிலே சில நியாய தீர்ப்புகள். ஆண்டவர் 18 விதமான நியாய தீர்ப்புகள், முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கோபகலச நியாய தீர்ப்பு, இதிலே 18 நியாய தீர்ப்புகள், 7 முத்திரை, 6 எக்காலங்கள், 1260 நாட்கள், 6 முதல் 9 அதிகாரங்கள். அடுத்து 15 முதல் 18 அதிகாரங்களிலே 7 கலசங்கள், 3 ஐயோவாதைகள், 7 கலசங்களை கொண்ட 7வது எக்காலம். 10 - 14 வரை இடைச்செய்திகளாக வேறு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19-20 அதிகாரங்கள் சபை கிறிஸ்துவோடு பூமிக்கு திரும்ப வருகிறது. பூமிக்கு திரும்ப வந்து கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு ஆளுகை. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 20வது வசனம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 21-22, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இதுதான் தேவ திட்டம். நீ கண்டவைகள், இருக்கிறவைகள், இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகள். இந்த உபத்திரவ காலத்தின் 7 ஆண்டுகளை குறித்த செய்தியின் உண்மைதான் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே 70 வாரங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் 9:27, 70வது வாரம்தான் இந்த, அதாவது 7 ஆண்டுகள். ஒரு வாரம் என்பது 7 ஆண்டுகளை அந்த பகுதி குறிக்கிறது. அந்த ஒரு வாரம், இதுவரை இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடு 69 வாரங்கள் முடிவடைந்து விட்டது. இன்னும் ஒரு வாரம் அது துவங்கவில்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு இந்த ஒரு வாரம் 7 ஆண்டுகளிலே
தேவனுடைய இந்த நியாய தீர்ப்புகள் ஊற்றப்படும். இதைதான் இந்த நியம நிர்வாக காலத்திலும் பார்க்கிறோம். ஆனால் இந்த உபத்திரவ காலத்தை தனி காலமாக பைபிள் பண்டிதர்கள் சொல்லுவதில்லை. சபையின் காலகட்டம் 6வது காலகட்டம், 1000 வருட அரசாட்சி 7வது காலகட்டம். ஏனென்றால் உபத்திரவ காலத்திலே நேரடியான தேவ திட்டம், அதாவது தேவனுடைய புதிய திட்டம் இல்லை, அது தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் 7 ஆண்டு உபத்திரவ காலம். நேரடியான புதிய வெளிப்படுத்துதல், புதிய தேவ திட்டம், புதிய நியமங்கள் உபத்திரவ காலத்தில் இல்லை. இதுதான் இந்த உபத்திரவ அந்த 7 ஆண்டுகளை குறித்து சொன்னேன். இப்ப மீண்டும் வருவோம். இந்த 7 ஆண்டு காலத்திலே, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 6 முதல் 18 பூமியிலே, வெளிப்படுத்தல் 4:5 சபை பரலோகத்தில். இந்த 24 மூப்பர்கள் போன்றதெல்லாம் அது சபையை குறித்து பேசுகிறது, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. முதலாவது, பூமியிலே என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்தி கிறிஸ்து என்பவன் பூமியை தனக்கு கட்டுப்பாட்டாக்கி கொள்வதற்குரிய சூழல் உண்டாகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதிலிருந்து அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். எப்போ நடைபெறுகிறது? எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆவியானவரின் வருகையோடு சபை துவங்கினது. இந்த ஆவியானவருடைய ஒரு பணி நிறுத்தப்படும், தடை செய்கிற பணி. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் அது வெளிப்பட முடியவில்லை. ஆவியானவர் தேவன், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவர் ஒரு இடத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், வானத்திற்கு ஏறினாலும் கர்த்தர் அங்கேயும் இருக்கிறார். ஆகையினாலே ஆவியானவருடைய பணி உபத்திரவ காலத்தில் நடைபெறும். ஏனென்றால் ஒரு மனிதனை ரட்சிக்க வைப்பது, ஆவியானவர் ஒருவனை புத்துயிர் கொடுத்தால் தான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். உபத்திரவ காலத்திலும் அநேகர் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். ஆகையினாலே ஆவியானவருடைய பணி கண்டிப்பா உபத்திரவ காலத்தில் உண்டு. ஆனால் நீக்கப்படுகிற பணி என்னவென்றால், அக்கிரமம் தலைவிரித்தாடாதபடிக்கு கர்த்தர் தடை செய்கிறார். சபையும் இன்றைக்கு உபயோகிக்கிறார். இந்த சபை மாற்றப்படும். சபை மாற்றப்படுவதோடு தடை செய்கிற பணி நின்றுவிடும். அப்போது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். இவனை அந்தி கிறிஸ்து என்று நாம் அழைக்கிறோம். உபத்திரவ காலத்திலே சாத்தான் அவன் தன்னுடைய தேவ கட்டுப்பாட்டுக்குள்தான் அவன் தன்னுடைய அதிகாரத்தை அதிகமாய் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவான். அவன் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பான். அது யார் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுமானால், இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதனுக்கு சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கக்கூடும். ஆகையினாலே தான் சிலர் சொல்லுவார்கள், சபை என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சாத்தானுக்கு தெரியாது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் அக்கிரமக்காரன் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படி வரும்போது யாரை பயன்படுத்த வேண்டும் என்று சாத்தான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சில மனிதர்களை தன்னுடைய பார்வைக்குள்ளே வைத்திருக்கிறான். சில உலகத்திலே பல கொடூரமான சர்வாதிகாரிகள், கொலைபாதகர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 20ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் இருந்திருக்குமானால், ஒருவேளை ஹிட்லரை சாத்தான் அந்தி கிறிஸ்துவாக அதிகாரப்படுத்தி இருக்கலாம் என்று சில வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எப்படியோ இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவதற்குரிய சூழ்நிலை உண்டாகும். அவன் உலகம் அனைத்தையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். இது இங்கு துவங்கும், பூமியிலே துவங்கும். அந்த நேரத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையானது பரலோகத்திலே கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும்.
2 அதிகாரங்கள் இந்த உண்மையை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3, 2 கொரிந்தியர் 5. நம்முடைய ரட்சிப்பு இலவசம். எந்த மனிதனும் பணம் கொடுத்தோ இல்லை தன்னுடைய சுயநீதியாலோ தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய மரண உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகர்களாய் ஏற்றுக்கொள்வர்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பிரதிபலன்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் வாழ்கிறதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ரட்சிக்கப்பட்ட அனைவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் எங்கே போய் நிற்க வேண்டும்? தன்னை குறித்த கணக்கை தேவனுக்கு முன்பதாக பரலோகத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதான் ஒரு இறையலாளர் அப்படியாக சொன்னார், கிறிஸ்தவர்களுக்கான கடைசி பரீட்சை பூமியில் கிடையாது, கடைசி பரீட்சை பரலோகத்தில் போனதற்கு பிறகு. கடைசியான நம்முடைய ரிப்போர்ட், நம்முடைய மதிப்பெண் பரலோகத்திற்கு போனதற்கு பிறகு. அநேக இடங்களிலே எப்படியாவது பரலோகத்திற்கு போக வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அங்கு போக வேண்டும், இங்கு போக வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான காரியங்களை அதிகம் பேசுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நபர் பரலோகத்திற்கு போன பிறகு கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நிற்க வேண்டும், தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தில், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரம் அவர்தான். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால். அஸ்திபாரம் கிறிஸ்து தான், அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு. அங்கு வேற அஸ்திபாரம் போட முடியாது. வேறு அஸ்திபாரம் போடுகிறது அது கிறிஸ்தவம் அல்ல. இந்த கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம், அவரே என்னுடைய இரட்சகர், என்னுடைய மேசியா, என்னுடைய ராஜா, என்னுடைய ஆண்டவர், அதான் அஸ்திபாரம். அதற்கு மேல் நாம் கட்டக்கூடியவைகள், ஏன்னா அஸ்திபாரம் அவர், நம்ம ஒன்றும் செய்யல, அந்த அஸ்திபாரத்துக்கு மேல் நிற்கிறோம். ஆகையினாலே ரட்சிப்பு என்பது அந்த அஸ்திபாரம், அது கிறிஸ்து. இந்த அஸ்திபாரத்திற்கு மேல் ஒருவன் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவன் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிற நாள் வரைக்கும் அதன் மேல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் கட்டுகிறார்கள். 2 விதமாக சொல்லுது. பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், 3 விதமான ஆபரணங்கள். அடுத்து 3 விதமான எரிந்து போகக்கூடிய பொருட்கள், மரம் புல் வைக்கோல். அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நாம் செய்கிற கிரியைகள் எல்லாம் கணக்கில் கொண்டு வரப்படும். அக்கினி பரிசோதனைக்குள்ளாக ஒவ்வொரு விசுவாசியும் செல்ல வேண்டும். 14ஆம் வசனம், அதன் மேல் ஒருவனது கெட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான், ஒருவன் கெட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். மரம் புல் வைக்கோல். வைக்கோல் ரொம்ப சீக்கிரம் எரிஞ்சிடும், புல்லுன்னா பச்சையா இருக்கிறன்னு நேரம் ஆகும், மரம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். கெட்டினது நிலைத்தால், இப்போ வெள்ளி பொன் விலையேற பெற்ற கல், அது ஜொலிக்கும், அவன் அதற்குரிய கூலியை பெறுவான், அதாவது பரிசை பெறுவான், தேவனால் அதிக மகிமை பெறுவான். இது யார்? எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு ஆளுகையிலே அதிகமான அதிகாரங்களை பெறுவான். தேவனுடைய மகிமையை அதிகமாய் பிரதிபலிக்கத்தக்க நிலையிலே அவன் மகிமைப்படுத்தப்படுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். ஏன்? அஸ்திபாரம் என்னது? இலவசம். அவனோ ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது எதனால? அவன் ரட்சிப்பு கர்த்தருடையது. எபேசியர் 2:8-9 பார்க்கிறோம், ஒருவரும் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு கிரியையினால் உண்டானது அல்ல, கிருபையினால் உண்டானது. அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். எப்படி இருக்கும்? வெந்து போனா அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். இதுதான் பரலோகத்தில் நாம் சென்று, அதாவது இப்போது ஒரு விசுவாசி மரித்து விட்டால் உயிர் மகிமையின் சரீரம் இல்லாமல் ஆத்மாவாக கிறிஸ்துவோடு இருக்கிறார், தேற்றப்படுகிறார். இது எப்போ நடக்கும்? உயிர்த்தெழுந்த பிறகு. உயிர்த்தெழுந்த பிறகு சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்கா தீமைக்கா தக்க பலனை அடையும்படி. இப்போ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள்.
10வது வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவோ தீமைக்காவோ தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனம், இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நியாயாசனம். இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது ஒருவரை குற்றவாளி தண்டனை கொடுத்து அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதல்ல. பீமா என்கிற கிரேக்க பதம், அதாவது ரோம சக்கரவர்த்திகள் பரிசு கொடுப்பதற்காக உட்கார்ந்திருக்கிற ஆசனம்தான் நியாயாசனம், அதாவது பீமா. சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்கா தீமைக்கா தக்க பலன் அடைய வேண்டும். 11வது வசனம், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆகையினாலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற காரியங்கள் தேவனுடைய கணக்கில் கொள்ளப்படும். சிலர் நினைக்கலாம், எப்படி வேண்டாலும் வாழ்ந்துவிட்டு ஆண்டவரிடத்தில் கடைசியிலே பாவ மன்னிப்பை கேட்டு விடலாம், எல்லாம் சரியாகிவிடும். கண்டிப்பாக ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்க வல்லவர், மன்னிக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்கள், தாளந்துகள், பொறுப்புகள், வாய்ப்புகள், ஊழியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுதல், அநேகருக்கு சுவிசேஷம் அறிவித்தல், கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்திருத்தல், இதெல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் கொள்கிறார். இதற்கேற்ற பிரதிபலன் உண்டு. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்களை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக. யோவான் 1 அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தபோது யோவான் திடுக்கித்தார். யாரு? 3 ஆண்டுகளுக்கு மேல் நெருக்கமாக அன்பாக பழகின சீஷனுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தவது செத்தவனை போல விழுந்தார் என்று பார்க்கிறோம். நாம் தனித்தனியாக ஆண்டவருக்கு முன்பதாக போய் நின்று நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகள், நம்மை ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பிற்காக என்ன செய்தோம், என்ன ஊழியம் செய்தோம், எப்படி சுவிசேஷம் அறிவித்தோம் என்பதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையினாலே அதிக பிரதிபலன்கள் அடையும்படிக்கு 5 விதமான கிரீடங்கள், பிரதிபலன்கள் இருக்கிறது, ஆளுகைகள் இருக்கிறது. கர்த்தரை இன்னும் வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே நம்முடைய மகிமை அடையும்படிக்கு நாம் அதிலே கவனமாக இருப்போமாக. இது முடிந்ததற்கு பிறகு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் பரலோகத்தில் நடைபெறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7வது வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றான். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று சொன்னான். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், கல்யாண விருந்து. இந்த கல்யாண விருந்து என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையோடு பூமியிலே நடைபெறும். கல்யாணம் என்பது பரலோகத்திலே நடைபெறக்கூடிய காரியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து நியமித்தபடியால் இப்போது நாம் கன்னிகை இல்லாவிட்டால் மணவாட்டி. இப்போது நாம் கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. ஒரு திருமணம் நடைபெறுகிற வரைக்கும் திருமண சீட்டில் எப்படி அடிப்பார்கள்? கணவன் மனைவி என்று அடிக்க மாட்டார்கள். மணமகன் மணமகள். எப்போது திருமணம் நிறைவேறிவிட்டதோ அதற்கு பிறகுதான் அவர்கள் கணவன் மனைவியாக சபைக்கு முன்பதாகவும் தேசத்திற்கு முன்பதாகவும் அறிவிக்கப்படுகிறார்கள். இப்போது நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியாண்டி கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி கிறிஸ்துவோடு நிரந்தரமாக இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிமுக்கியமான ஒரு செயல் பரலோகத்திலே அந்த காலகட்டத்தில் நடைபெறும். இந்த பூமியிலே இவைகள் பரலோகத்தில் நடைபெறும் போது
பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய வெளிப்படுதல் ஒரு பக்கம், தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியிலே 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கோப கலசங்கள் வடிவிலே வரும். 2 சாட்சிகளுடைய வருகை இருக்கும். அர்மகெதோன் யுத்தம் இருக்கும். இவைகள் பூமியிலே நடைபெறக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக இந்த பூமியிலே இவைகள் நடைபெறக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இந்த உபத்திரவ காலத்தின் சம்பவங்களை இந்த வரைபடம் உங்களுக்கு காண்பிக்கிறது. பலன்களை அடையும்படிக்கு நாம் மேலே இருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்து தனது 7 வருட உடன்படிக்கை அநேகருடன் உறுதிப்படுத்துதல். தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனம் 24 பார்ப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மீதும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலை மையமாய் வைத்த தேவ திட்டம். 6 காரியங்கள் நடைபெறணும். இந்த 70 வாரங்களை பிரித்து சொல்லுகிறார். காபிரியேல் தானியேலோடு பேசுறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகள் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். இந்த தீர்க்க தரிசன இந்த வசனத்திற்கான தீர்க்க தரிசன செய்தியின்படி இந்த 1 வாரம் என்பது 7 ஆண்டுகளை குறிக்கிறது. இதிலே 7 வாரமும் 62 வாரமும் அர்த்தசஷ்டா ராஜா எருசலேமை திரும்ப எடுப்பிட்டு கட்டுவதற்கான கட்டளை கொடுத்தார். அன்றிலிருந்து தொடங்குது. அன்றிலிருந்து 7 வாரம் அப்படின்றால் 49 வருடங்கள் தொடர்ந்து 62 வாரம் ஆக மொத்தம் 483 ஆண்டு ஆகும்போது, எப்போ தானியேலுடைய காலகட்டத்திலே இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருந்தார்கள். சிறையிருப்பில் முடிந்து திரும்ப வந்து இடிந்து போன எருசலேமில் அலங்கங்களை கட்ட துவங்கினதிலிருந்து பிரபு ஆகிய மேசியா வரும் மட்டும் 483 வாரம். 26 வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. இதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. சரியாக 483 ஆண்டுகள் முடிவடையும் போது நீங்கள் எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த நாளையும் எடுத்து பார்த்து இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதை எடுத்து பார்த்தால் 483 ஆண்டுகள் வரும். சில அந்த எருசலேமில் அலங்கத்தை கட்ட துவங்கின ஆண்டு 1-2 ஆண்டுகள் சிலர் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறார்கள். ஆனால் தோராயமாக சரியான விதத்தில் இது வருகிறது. மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்போ 7 வாரம் 62 வாரம் சென்றாச்சு. 7 வாரத்தில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாச்சு. அடுத்த 62 மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்போ 69 ஆச்சு. இன்னும் 1 வாரம் தான் மீதம் இருக்கிறது. இந்த 1 வாரத்தில் தான் நான் சொன்ன இந்த உபத்திரவ காலத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். ஆனால் இயேசு சங்கரிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த 70வது வாரம் துவங்கவில்லை. அந்த 70வது வாரத்திற்கும் 69வது வாரத்திற்கு இடைப்பட்ட காலம்தான் சபையினுடைய காலமாக இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் இந்த 70வது வாரம் செல்லும். ஏனென்றால் இந்த 70 வாரங்களை குறித்த செய்தி சபையை குறித்த தேவ திட்டம் அல்ல. தானியேல் 9:24 உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 26 வசனத்திலே வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் பரிசுத்த ஸ்தலத்தை. அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரமளவு அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, தமிழ்ல அவருன்னு போட்டிருக்கிறதுனால இது இயேசு கிறிஸ்துன்னு நினைத்து விடக்கூடாது. அந்தி கிறிஸ்துவ சொல்லுது. வரப்போகிற பிரபு, அந்த வரப்போகிற பிரபு 1 வாரம் அளவும், அப்படி என்றால் 7 ஆண்டுகள் இஸ்ரவேலரோடு ஒரு உடன்படிக்கை செய்வான், உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பிறகு போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். 1 வாரம் 7 ஆண்டு என்றால் பாதி 3.5 ஆண்டுகள். அந்த உபத்திரவ காலம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த முதல் 3.5 ஆண்டு முடியும் போது அதற்கு முன்பதாக இஸ்ரவேலிலே மீண்டும் ஆலயம் கட்டப்படும்,
பலி செலுத்துதல் உண்டாகும். 3.5 ஆண்டாகும் போது அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டு அந்தி கிறிஸ்து தேவாலயத்தை ஆக்கிரமித்து தான் தான் தேவன், என்னை தான் தொழுது கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு அழிவென்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் திரும்புவான். அருவருப்பான செட்டைகளோட பாலாக்கிரன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்கிரன் மேல் தீரு மட்டும் சொரியும். இது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. அருவருப்பான செட்டைகளுடைய பாலாக்கிரன் வந்து இறங்குவது அந்தி கிறிஸ்து தேவாலயத்தை கைப்பற்றுதல். ஒலிவமலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதை காணும் போது நீங்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள், ஓடிருங்கன்னார். ஏனென்றால் இஸ்ரவேலிலே இருக்கிற ஒரு யூதனை விடாமல் அழிப்பதற்கான சட்டம் பிறப்பிக்கப்படும். இதான் இந்த வரைபடத்திலே பார்க்கிறீர்கள். தேவாலயம் கட்டப்படுகிறது. அந்தி கிறிஸ்து 7 வருட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறான். கீழே நீங்கள் பார்க்கும்போது 6 முத்திரை நியாய தீர்ப்புகள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு விதமான முத்திரைகள் வரும்போது முதல் முத்திரை அந்தி கிறிஸ்து வருகிறான், வெள்ளை குதிரை. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்கள் நோக்கி, நீ என்னை வந்து பார் என்று இடி முழக்கம் போல சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஜெயிக்கிறவனாயும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இதுதான் அந்தி கிறிஸ்துடைய வருகை. அவன் ஜெயிப்பவனாக புறப்படுகிறான். 2வது முத்திரை உடைக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவனால் கொண்டுவரப்பட்ட போலி சமாதானம் அற்று போகிறது. 3ஆம் முத்திரை உடைத்த போது பஞ்சம் உண்டாகிறது. 4ஆம் முத்திரை உடைத்த போது கொள்ளை நோய் உண்டாகிறது. பூமியில் உள்ள காற்பங்கு ஜனங்கள் மரிக்கிறார்கள். 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் இரத்த சாட்சிகளை கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறார். 6ஆம் முத்திரை அடுத்த எக்கால நியாய தீர்ப்புகளின் நேராய் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு யுத்தம் நடைபெறும். எசேக்கியேல் 38-39 கோகு மாகோகே யுத்தம். அந்த யுத்தத்திலே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அநேக நாடுகள் ஒன்று திரண்டு வரும். அங்கு தேவன் கிரியை செய்வார். உபத்திரவ காலத்தின் துவக்கத்திலே இந்த யுத்தம் நடைபெறும். முடிவிலே அர்மகுதோன் என்கிற ஒரு யுத்தம் நடைபெறும். 2க்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டம் யாக்கோபுக்கு இக்கட்டு காலகட்டம், இஸ்ரவேலருக்கு கடினமான காலகட்டம். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் தேசமாக இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய கடைசியாய் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 23 அதிகாரம் 37 முதல், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகளவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் கீழே கூட்டி சேர்த்துக் கொண்ட வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். என்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இயேசுவை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறதோ அப்போதுதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இனிமேல் நேரடியாக அவர்கள் பட்சத்திலே அவர்கள் பார்ப்பார்கள். அது எப்படிதான் நடைபெறும்? இந்த உபத்திரவ காலத்தின் மூலம்தான் இஸ்ரவேல் இயேசுவிடமாய் திரும்ப போகிறது. இது அவர்களுக்கு இக்கட்டு காலகட்டமாக இருக்கிறது. இந்த 69வது வாரம் 70 தானியேலுடைய 70வது வாரத்திற்கு இடையில் தான் நாம் இருக்கிறோம். ஆகையினால் தான் இது தேவ திட்டத்தில் மறைவாய் இருந்தது என்று சொல்லுகிறோம். தான் பவுல் சொல்லுகிறார், ஆதி காலம் முதல் மறைவாய் இருந்தது. சபை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகையினால் இந்த சபை என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமோ அதற்கு பிறகுதான் இந்த காலகட்டம் நடைபெறும். இந்த 6 முத்திரைகள், அதற்கு அடுத்ததாக 7ஆம் முத்திரை, 6 எக்கால நியாய தீர்ப்புகள் வருகிறது. அதில் முதல் 4 எக்கால நியாய தீர்ப்புகள் இயற்கை சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய நியாய தீர்ப்புகள். அடுத்ததாக 5வது எக்காலம் ஐயோவாதை, பாதாள குழி திறக்கப்படுகிறது. 6ஆம் முத்திரை உடைக்கப்படும், 6வது எக்காலம் ஊதப்படும் போது 20 பேர் கொண்ட சேனை ஆயத்தமாக்கப்படுகிறது. அடுத்த 7வது முத்திரை 7 எக்காலங்களிலே சென்று முடிவடைகிறது. இந்த 7 ஆண்டு உபத்திரவத்தின் பாதியில் தான் பாழாக்கு அருவருப்பாக அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய முழுமையான ஆதிக்கத்தோடு இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்புகிறார். 2 முக்கிய யுத்தங்கள் நடைபெறும்.
முதல் உபத்திரவ காலத்தின் முதல் காலத்திலே எசேக்கியேல் 38-39 யுத்தம். அடுத்ததாக உபத்திரவ காலத்தின் பிற்பகுதியிலே இரண்டாவது யுத்தம், அர்மகதோன் யுத்தம். இந்த 70வது வாரத்தை யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று பைபிள் சொல்லுகிறது. எரேமியாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 3-9. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலை யூதாமாகிய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்குள்ளே திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலை யூதாவின் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், தீயிலுண்டு சமாதானம் இல்லை, ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் மூங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதை நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் ராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியரினி அவன் அடிமை கொள்வதில்லை, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். இங்கே தாவீதின் சொல்லுவது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார போகிற கிறிஸ்துவை சொல்லுகிறது. 7வது வசனம், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அதை போலத்த நாளில்லை. இதுதான் இந்த உபத்திரவ காலம். பிரதானமான நோக்கம், உபத்திரவ காலத்தை தேவன் அனுமதிப்பது இஸ்ரவேலை இயேசுவின் நலமாக திருப்புவதற்கு. இந்த உபத்திரவ காலத்தின் முடிவில் தான் இஸ்ரவேல் தேசமாக இயேசுவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும். இவைகள் நடைபெறும். இந்த பூமியிலே இந்த 7 ஆண்டுகளிலே முக்கியமாக செயல்பட போகிறது 3 நபர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகள் 10 கொம்புகள் இருந்தன. அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளின் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. சமுத்திரம் என்பது ஜனசமுத்திரம். பூமியில், அதாவது உலகத்திலிருந்து ஒரு மனிதன் எழும்பி வருவான், இவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி போய் பார்க்கிறோம். அடுத்த ஒரு மிருகம் 2வது வசனத்திலே, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பம், பிசாஸ் என்றும் பழைய பாம்பு என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பம். இது எங்க இருக்கிறது? வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இந்த 7 ஆண்டுகளிலே முக்கியமாக பிசாசுகாய் கிரியை செய்ய போகிறது. முதலாவது பிசாசு, அதை வலு சர்ப்பம் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறது? சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம், இவன் தான் அந்தி கிறிஸ்து. இவனுக்கு 2வது வசனத்தில் பார்க்கிறோம் 13:2, தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது. இதுவரைக்கும் சாத்தான் என்ன செய்யல? தன்னுடைய முழுமையான பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு அனுமதிக்க மாட்டார். அக்கிரமம் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தடை செய்கிற பணி நீக்கப்பட்டால் தான் சாத்தான், ஏனென்றால் சாத்தான் ஒரு ஆவி, மனிதன் அல்ல. ஆகியினாலே அவன் முழுமையாய் கிரியை செய்ய வேண்டுமானால் அவனுக்கு ஒரு மனிதன் வேண்டும். ஆனால் அவன் தன்னுடைய முழு வல்லமையும் அதிகாரத்தையும் இப்போது ஒருவருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ கொடுப்பதற்குரிய காலகட்டம் அந்த உபத்திரவ காலகட்டம். அப்போது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு தன்னுடைய எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் சாத்தான் கொடுப்பான். இவனை நாம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். இவன் ஒரு மனிதன், ஆனால் பிசாசால் முழுமையாய் கட்டுப்படுத்தப்பட்ட ஆட்கொள்ளப்பட்ட மனிதன். சிறந்த பேச்சாளன், தன் வாயால் தேவனை தூஷிக்கிறவன், நல்ல புத்திசாலித்தனமாய் செயல்படுகிறவன், அநேக காரியங்கள் பைபிள் சொல்லுகிறது. பெருமை நிறைந்தவன். அடுத்து ஒரு மிருகம் வருகிறது 11வது வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதை அதன் முன்பாய் நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் மாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்கள் நடப்பித்து. எது? முந்தின மிருகம் அந்தி கிறிஸ்து. இப்போது பூமியிலிருந்து இன்னொரு மிருகம். இது கள்ளத்தீர்க்கதரிசி, சாத்தானின் போலி திரித்துவம். வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. இவர்கள் 3 பேரும் இணைந்து 7 ஆண்டுகளிலே தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். உன் மூலமா பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அது நடைபெறக்கூடாது. இயேசு கிறிஸ்து
சொல்லிவிட்டார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் காண மாட்டீங்க. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்வதற்கு யூதன் இருக்க வேண்டும். அப்படி ஒரு யூதரும் இராதபடிக்கு இவர்கள் முழுவதுமாக இஸ்ரவேலரை அழித்து போடுவதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் வேறொரு பக்கம் தேவனுடைய பாதுகாப்பின் செயலும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆண்டவர் நியாய தீர்ப்புகளை பூமியின் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 12 பார்க்கிறோம், 13ஆம் வசனம். வலு சர்ப்பமான தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்கள் அரை காலமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் தன் இடத்திற்கு பறந்து போகும் பெருங்கலின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு காலங்கள் அரை காலம். ஒரு காலம் 1 ஆண்டு, காலங்கள் 2 ஆண்டு, அரை காலம் 3.5 ஆண்டு. அப்படி என்றால் இந்த 1260 நாட்கள் மகா உபத்திரவ காலம். அப்போதுதான் உக்கிர கோபமாக சாத்தான் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் திரும்புகிறான். ஆனால் அவன் எல்லாரையும் அழிக்காத வண்ணம் ஆண்டவர் சில பாதுகாப்பின் செயலை கொடுக்கிறார். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயில் ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. சாத்தான் யாரு மேல தன் கோபத்தை திருப்புறான்? அந்த உபத்திரவ காலகட்டத்தில் இயேசுதான் இரட்சகர், கர்த்தர் பூமிக்கு ஆட்சி செய்ய வரப்போகிறார் என்பதை அறிந்து விசுவாசித்து கணக்கற்ற மக்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு விரோதமாகவும் அவனுடைய செயல் பயங்கரமா இருக்கு. அநேகர் அதிலே ஏறக்குறைய அனைவருமே இரத்த சாட்சியாக உபத்திரவ காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இஸ்ரவேலரிலும் 2/3 பங்கு மனிதர்கள் மரிப்பார்கள். 3வது ஒரு பங்கு தான் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். அந்த 3வது பங்கு ஆபத்தில் இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து இறங்குவார். ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் 2 சாட்சிகள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். நிறைவேற்றினதற்கு பிறகு அவர்கள் அந்தி கிறிஸ்துவினாலே கொல்லப்படுவார்கள். 2 சாட்சிகள். 3.5 நாளுக்கு பின்பு அவர்களை கர்த்தர் உயிர்ப்பித்து பரலோகத்திற்கு சேர்த்து கொள்வார். அன்றைக்கு இருக்க போகிற 2 மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். மோசையை போல எலியாவை போல அற்புதம் செய்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் மற்றும் 1,44,000 யூதர்கள் 12 கோத்திரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் தேவ தூதர்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். இந்த 7 ஆண்டுகள் முடியும் போது ஆண்டவருடைய இந்த உபத்திரவ காலத்தை குறித்த செயல்கள் முடிவுக்கு வருகிறது. இந்த உபத்திரவ காலத்தை நான் சொன்னேன் முதல் பாதி 2வது பாதி என்று. இந்த முதல் பாதியிலே தான் இந்த சாட்சிகளுடைய 2 சாட்சிகளுடைய ஊழியம் நடைபெறும் என்று சொல்ல முடியும். இந்த சாட்சிகளுடைய ஊழியம் நடைபெற்று முடியும் போதுதான் 7வது வசனம் 13 அதிகாரம் 7வது வசனம், தங்கள் சாட்சியை சொல்லி இருக்கும் போது பாதாளத்திலிருந்து வந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இப்போதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய பிசாசுனுடைய கை ஓங்குகிறது. அதற்கு பிறகு உபத்திரவ காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் உபத்திரவ காலத்தில் இருக்கிற யூதர்களுக்கும் மிகப்பெரிய இக்கட்டான காலம் உண்டாகும். அப்போதுதான் பாலாக்கின் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்கும் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகுதான் பரிசுத்தவான்களை அவன் ஜெயிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த 7 ஆண்டுகளில் குறிப்பாக இந்த காரியங்கள் நடைபெறும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது? விசுவாசிகளுக்கான பரிசோதனை, கிறிஸ்துவின் நியாயாசனம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், இந்த 2ம் பரலோகத்தில் நடைபெறும். ஆகையினாலே விசுவாசிகளாகிய நாம் உபத்திரவ காலத்திற்கு செல்ல மாட்டோம். என்றால் உபத்திரவ காலத்தை குறித்த தேவனுடைய நோக்கத்தில் சபை அங்கு இடமில்லை. வெளிப்படுத்தல் 6-18 வரை சபையை பூமியில் நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. பூமியிலே சபையை பார்க்க முடியாது. பரலோகத்தில் சபை இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த பூமியில் உபத்திரவ காலத்தில் 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கோப கலசங்கள் இருக்கிறது. அங்கு 2 சாட்சிகள், 1,44,000 யூதர்கள் 2 இடத்துல வரும். அந்த 2 இடத்துலையுமே அது யூதர்களை தான் குறிக்குது. சிலர் சொல்லுவது போல சில சபை பிரிவினர் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் அந்த 1,44,000.
இல்லை. முதல்ல சொல்லும் போது அவங்களுடைய கோத்திரங்களை பட்டியலிட்டு அவர்கள் இங்கு இருக்கிறாங்கன்னு சொல்லுது. 2வது முறை சொல்லும் போது அவங்க தங்களுடைய பணியை நிறைவேற்றி விட்டு குற்றமற்றவர்களா நிற்கிறாங்கன்னு சொல்லுது. இரண்டுமே அது தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள். 2 சாட்சிகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தேவதூதர்கள் மூலமாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 14:6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்தவரை மையப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்றார். தேவதூதர்களுடைய நேரடியான ஊழியம் உபத்திரவ காலத்தில் இருக்கு. அற்புத அடையாளங்கள் இருக்கிறது. 2 சாட்சிகள் செய்யும் போது மழை வராதபடி தடுக்க முடியும், வானத்திலிருந்து நெருப்பு இறக்க முடியும், தண்ணீரை ரத்தமாய் மாற்ற முடியும். பயங்கர அடையாளம் அற்புதத்தோடு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்னும் அந்த 7 ஆண்டுகளே வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த 7 ஆண்டுகளுக்குள் கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்தி கிறிஸ்து என்ன ஒரு தந்திரம் செய்கிறான்? ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது, என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் ஜனங்களை வஞ்சிக்கிறான், எதிர்க்கிறவர்களை கொலை செய்கிறான், கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான். அவனுடைய கண்காணிப்பிற்கு கீழ் இல்லாமல் யாரும் தப்பி போக முடியாது. ஒரு முத்திரையை கொடுக்கிறான். அது என்னவென்று நமக்கு தெரியாது. அது அவனுடைய லக்கம். வெளிப்படுத்தல் 13 16 அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் இந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்து இவைகள் நடைபெறுகிறது. இது அத்தனை உபத்திரவ காலத்தில் நடைபெறுகிறது. இந்த உபத்திரவ காலத்தினுடைய முடிவிலே மீண்டும் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அதுதான் அர்மகெதோன் யுத்தம். இந்த அர்மகெதோன் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக பாபிலோன் அந்தி கிறிஸ்துடைய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பினாலே அளிக்கிறார். ஆவிக்குரிய பாபிலோன், ஆன்மீக பாபிலோன், அடுத்ததாக பொருளாதார பாபிலோன், அத்தனை ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். ஒரு பக்கம் அவன் முடிந்த அளவுக்கு அவன் ஒரு கட்ட அழிவுகளை கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் என்பதை விட உபத்திரவ கால சாட்சிகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது இன்றைக்கு நம்மை குறிக்கிறது. அவன் செய்கிறான். ஒரு பக்கம் தேவன் கிரியை செய்கிறார். இந்த 7 ஆண்டுகள் உலகத்தில் இதுவரை சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மகா பெரிய உபத்திரவத்தின் காலகட்டம். இன்னும் எளிதில் சொல்ல வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 4 சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் இன்னும் தொடங்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் பேசின சம்பவங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, இது எதுவும் இன்னும் தொடங்கவில்லை. இது அத்தனையும் உபத்திரவ காலகட்டத்தில் நடக்கக்கூறதான் இயேசு சொன்னார். சிலர் சொல்லுவாங்க பஞ்சம் நடந்தோன்னு ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அடையாளமே கிடையாது. பஞ்சம் நடப்பது அடையாளம் அல்ல. உலகெங்கும் ஒரே நேரத்தில் பஞ்சம், ஒரே நேரத்தில் கொள்ளை நோய், ஒரே நேரத்தில் நாடுகளுக்கு இடையிலான யுத்தம், ஒரே நேரத்தில் இயற்கையின் பேரொளி எல்லாம் சேர்ந்து எல்லா நாட்டிலையும் நடக்கும். இதுவரை அப்படி நடந்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒலிவமலை பிரசங்கத்தில் அதை தான் சொன்னார். மற்றபடி ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு பஞ்சம் வந்தது வருகைக்கு அடையாளம்னு சொல்லலை. பைபிள் சரித்திரத்தின் துவக்கத்திலேருந்தே ஆபிரகாமுக்கு காலத்தில் என்ன இருக்குது? பஞ்சம் இருக்குது, யுத்தம் இருக்குது. யுத்தம் எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது. கொள்ளை நோய்கள் இதற்கு முன்பு வந்திருக்கிறது. ஆனால் கொள்ளை நோய்கள் ஆண்டோடைய வருகைக்கு அடையாளம் அல்ல. இது அத்தனையும் இணைந்து உலகின் எல்லா பகுதிகளிலும் இணைந்து நடக்கும் போதுதான் ஆண்டவருடைய 2வது வருகைக்கு, பூமிக்குரிய பகிரங்க வருகைக்கான அடையாளங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. இன்றைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், 10 வருடம் கழித்து நடக்கலாம், 100 ஆண்டு கழித்து நடக்கலாம். ஆண்டவர் என்றைக்கு சபையை கட்டி அவருடைய பார்வையிலே அதை எழுப்பி முடிக்க போகிறார் என்பது, கடைசியாக சபையில் அங்கத்தினர் வைக்க போவது யார் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும் என்றைக்கு சபை எடுக்க போகிறோம். ஆனால் நாம் நாள் குறிப்பதோ இருக்கக்கூடாது. என்றாலும் எப்போதும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இப்போது நாம் பார்த்த அத்தனை சம்பவங்களும் உபத்திரவ காலகட்டத்தில், குறிப்பாக இஸ்ரவேலர் இயேசுவை மேசியாவென்று அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை எதிர்க்கிற உலகம், தேவன் இல்லாமல் நிற்க முடியாது, சாத்தானால் நல்லாட்சியை கொடுக்க முடியாது என்பதை ஆண்டவர் உபத்திரவ காலத்திலே காண்பிப்பார். இனிமேல் நாம் அடுத்த செஷன்ல கிறிஸ்துவனுடைய வருகையிலிருந்து, இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையிலிருந்து நித்தியம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இப்போது ஒரு இடைவேளை முடித்ததற்கு பிறகு நாம் அடுத்த காரியத்திற்குள்ளே செல்லலாம்.